உள்ளது. ஆதரவற்ற முதியோருக்காக அன்புச்சோலை திட்டத்தை அறிவித்தோம். இதுக்கு மக்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். பொதுமக்கள் மட்டும் இல்லை, ஆனந்த் சீனிவாசன், பிரபாகர், சோமவல்லியப்பன் போன்ற பொருளாதார வல்லுநர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் பார்க்குறதுல போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் திமுக ரொம்ப பெருசாக பண்ணலை. ஆனால் இப்போ நீங்கள் மோடி அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அவங்கள நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை. தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடலையோ அவங்கள பேசலை. ஆனால் இவங்க அதையும் பேசியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இந்த மெட்ரோ ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஏரியாவுக்கான வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு ஓட்டு போட்டியா ஓட்டு போடலையாங்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பேசியிருக்கிறாங்க. அதே போல்